Nandi Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவிச்சிருக்காரு. அதே நேரம் எங்கெல்லாம் தாக்குதல் நடக்குதுன்னு வெளிப்படையா சொல்ல முடியாதுன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த நேரத்தில் இந்தியாவால் தேடப்படக்கூடிய அதிமுக்கிய தீவிரவாதிகள் சிலரோட பட்டியலையும் அவங்க இந்திய மண்ணில் அரங்கேற்றிய கொடூரமான குற்றங்களோட பின்னணி பற்றியும் இந்த பாட்காஸ்ட் பகுதியில் பார்க்கவிருக்கிறோம். வழங்குவதற்காக நான் ரஞ்சித். பகல்காம் தாக்குதலுக்கு பழி தீர்க்கும் விதமாக பாகிஸ்தான் மண்ணில் சுதந்திரமாக உழவிட்டு இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை வேரோடு பிடுங்கேறிய இந்திய ஆபரேஷன் சிந்தூரை மே 7ஆம் தேதி ரகசியமாக அரங்கேற்றி அதிர வச்சுது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய இராணுவம், விமானப்படை, கடற்படையோடு இணைந்து நடத்திய ஒருங்கிணைந்த துல்லியமான தாக்குதல் உலக நாடுகளோட கவனத்தை ஈர்த்திருக்கு. 3 முக்கிய பயங்கரவாத அமைப்புகளோடு தொடர்புடைய 9 இடங்களில் 21 தீவிரவாத முகாம்களை இந்திய இராணுவம் உருத்தெரியாமல் சிதைச்சிருக்கு. 100க்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. மௌலானா மசூத் அசாரின் ஜெய்ஷ்-இ முகமது, ஹஃபீஸ் சயீதின் லஷ்கர்-இ-தொய்பா, சையத் சலாவுதீனின் ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஆகிய 3 முக்கிய தீவிரவாத அமைப்புகள் தான் இந்தியாவுக்கு எப்பவும் எக்காலத்திலையும் அச்சுறுத்தலாக இருக்குது. கடந்த பல ஆண்டுகளாக இந்திய மண்ணில் குண்டுவெடிப்பு, துப்பாக்கி சூடுன்னு ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவித்த ஈவு இரக்கமற்ற தீவிரவாத அமைப்புகளோட பெரும் தலைகளை வேட்டையாடும் தீராத வெறியோடு இந்த ஆபரேஷனை தொடங்கியிருக்கு இந்தியா. முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய தீவிரவாதி ஹஃபீஸ் முகமது சயீத். மும்பையில் 2008 நவம்பர் 26ஆம் தேதி 10 பேர் கொண்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கடல் வழியாக ஊடுருவி வந்து மும்பையின் பல இடங்களில் தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலில் 26 வெளிநாட்டினர் உட்பட 166 பேர் கொல்லப்பட்டாங்க. 300க்கும் அதிகமானவங்க படுகாயம் அடைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 60 மணி நேரத்துக்கு மேல் நடந்த இந்த தாக்குதல் சம்பவம் உலகம் முழுக்கவே பெரும் பரபரப்பையும் அதிர்வலைகளையும் உண்டாக்குச்சு. மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டது இவன்தான். லஷ்கர்-இ-தொய்பா அமைப்போட ஃபவுண்டர். இப்போ பாகிஸ்தானோட லாகூரில் பதுங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. பலமுறை வீட்டுக்காவலில் சிறையில் அடைக்கப்பட்டாலும் பாகிஸ்தான் மண்ணில் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசக்கூடிய அளவுக்கு ரொம்பவே சுதந்திரமாக உலவி வருவதா தகவல் வெளியாகியிருக்கு. 2வது தீவிரவாதி மசூத் அசார், ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பை தோற்றுவித்தவன். பாகிஸ்தானோட பகவல்பூரில் இப்போ இருக்கிறதா நம்பப்படுது. இந்தியாவில் நடந்த பல தீவிரவாத தாக்குதல் சம்பவங்களில் இவனுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறதா குற்றம் சாட்டப்படுது. இந்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மசூத் அசார் 1999 கந்தகார் விமான கடத்தல் சம்பவம் மூலமாக தீவிரவாதிங்க டிமாண்ட் செஞ்சதுனால வேறு வழி இல்லாமல் மத்திய அரசு விடுதலை செஞ்சது. 2001 யாரும் அவ்வளவு சீக்கிரமாக நுழைய முடியாத அளவுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கக்கூடிய இந்திய நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளேயே நுழைஞ்சி ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணாங்க. இந்த சம்பவத்தில் 8 பாதுகாப்பு படையினர், 1 தோட்ட பணியாளர்னு மொத்தம் 9 பேர் கொல்லப்பட்டாங்க. 2008 மும்பை தீவிரவாத தாக்குதல், பதன்கோட் தாக்குதல், உரி அட்டாக், 2019 புல்வாமா அட்டாக்னு எல்லாமே மசூத் அசாரோட அட்டகாசம் தான். புல்வாமா தற்கொலைப்படை தாக்குதலில் இந்திய இராணுவத்தைச் சேர்ந்த 40 CRPF வீரர்கள் உடல் சிதறி உயிரிழந்தது இந்திய இராணுவத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு. சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பயங்கரவாதி மசூத் அசாரை பாகிஸ்தான் பத்திரமாக பாதுகாத்துட்டு வருது. அடுத்ததா நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிம். இந்தியா மட்டுமல்ல, பல நாடுகளாலும் தேடப்பட்டு வரக்கூடிய தி மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் தாவூத் இப்ராஹிம். தன்னோட பெயரிலான டி கம்பெனியின் தலைவனாக அறியப்படக்கூடிய தாவூத் இப்ராஹிம் தங்க கடத்தல், ரியல் எஸ்டேட் மாஃபியா, போதைப் பொருள் கடத்தல், பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதியுதவி செய்தல்னு கிரைம் லிஸ்ட் ரொம்பவே பெருசு. 1993 மும்பை தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதல் குற்றவாளியும் இவன்தான். இந்த குண்டுவெடிப்பில் அப்பாவி பொதுமக்கள் 257 பேர் கொல்லப்பட்டாங்க. 1400க்கும் அதிகமானவங்க காயமடைஞ்சாங்க. இந்தியாவில் தேடப்படக்கூடிய தீவிரவாதிகள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறான் தாவூத். ஒவ்வொரு வருஷமும் தாவூத் இறந்து போயிட்டான் அப்படின்னு டிசைனாக செய்திகள் பரவும். 2016 2 கால்களும் வெட்டி எடுக்கப்பட்டதா தகவல் வெளியாச்சு. 2017 ஹார்ட் அட்டாக்லையும் பிரெயின் கேன்சர்னாலையும் இறந்து விட்டதாகவும் தகவல் பரவுச்சு. 2020 கொரோனா வைரஸ் பாதிப்பால் இறந்துட்டதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் இது எல்லாமே வதந்தி தான். தாவூத்தை நேரில் சந்திக்கணும்னா 150 பேரை தாண்டி தான் பார்க்க முடியும்னு சொல்கிற அளவுக்கு ரகசியமான இடத்துல இருக்கிறதா உளவுத்துறை வட்டாரங்கள் சொல்லுது. தற்சமயம் தாவூத் பாகிஸ்தானோட கராச்சியில் பதுங்கி இருக்கிறதா NIA சந்தேகிக்குது. மற்றும் ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் சையத் சலாஹுதீன். 2016 பதன்கோட் தாக்குதலை நடத்தினதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட ஹிஸ்புல் முஜாஹிதீனோட சுப்ரீம் கமாண்டர். அமெரிக்காவாலும் தேடப்படக்கூடிய சர்வதேச பயங்கரவாதி. பகல்காம் தாக்குதலுக்கும் சலாஹுதீனுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறதா அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் எதுவும் இல்லைன்னாலும் காஷ்மீரில் தொடர்ந்து பல தீவிரவாத செயல்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதா நம்பப்படுது. 5வது சஹி-உர்-ரஹ்மான் லக்வி.
லஷ்கர்-இ தொய்பாவோட சீனியர் கமாண்டர் 2008 மும்பை டெரர் அட்டாக்குக்கு திட்டம் தீட்டிய மிக முக்கியமான குற்றவாளி, சர்வதேச அளவில் தேடப்படக்கூடிய தீவிரவாதியான ரஹ்மான் லக்வியை இந்தியாவுக்கு நாடு கடத்தணும்னு பல முறை சொன்ன பிறகும் பாகிஸ்தான் அதை ஏற்றுக்காம பாதுகாத்துட்டு வருது. தீவிரவாத குழுக்களுக்கு நிதியுதவி செய்கிறதுல இவன் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறதா உளவுத்துறை சொல்லுது. 6வது சஜித் மிர். வஷிபாய், பாய் அலி, மூசாபாய், இப்ராஹிம் ஷான்னு சுமார் 15 புனைப்பெயர்கள் கொண்ட தீவிரவாதி. 2008 மும்பை தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டவங்களில் 6 பேர் அமெரிக்கர்கள். அதனால் துப்பு கொடுக்குறவங்களுக்கு $5 மில்லியன் பரிசு தொகை அறிவித்து 2011 அரெஸ்ட் வாரண்ட்டும் கொடுத்து அமெரிக்கா மும்முரமாக தேடிக்கிட்டு இருக்கு. இவனும் பாகிஸ்தானில் தான் பதுங்கி இருக்கிறதா சந்தேகிக்கப்படுது. ரியாஸ் பட்கல் இந்தியன் முஜாஹிதீன் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்போட ஃபவுண்டர். 2007 ஹைதராபாத் குண்டுவெடிப்பு, 2008 ஜெய்ப்பூர், டெல்லி, அகமதாபாத் குண்டுவெடிப்பு, 2010 பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த பிளாஸ்ட்னு பல சம்பவங்களில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு தேடப்பட்டு வரக்கூடிய தீவிரவாதி. டெல்லி, மும்பை, ராஜஸ்தான் பல்வேறு மாநில காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதோடு என்ஐஏவும் தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவுக்கு எதிராக நூற்றுக்கணக்கான நாச வேலையில் ஈடுபட்டு மக்களை கொன்று குவித்த சம்பவங்களோட பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கிய தீவிரவாதிகள் எல்லோருக்குமே அடைக்கலம் கொடுத்து ஆதரிச்சிட்டு இருக்கக்கூடியது பாகிஸ்தான் தான். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் தீவிரவாத இயக்கங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் குறிவச்சு அழிக்கப்பட்டதுனால சில முக்கிய தீவிரவாத குழுக்களோட தலைவர்களை பாதுகாக்க பாகிஸ்தான் ராணுவம் அவங்கள ரகசிய இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறதா சொல்லப்படுது. லாகூர், கராச்சி, பெஷாவர்னு ரகசிய இடங்களில் ஒளிச்சு வச்சு அவங்க உயிருக்கு ஆபத்து வராமல் இருக்க கமாண்டோ பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. Dandi Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.